காலைவேளையில் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். इस सुबह के अवसर में हम प्रभु के समूह में आए இந்த ஆராதனைக்கு போறதுக்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? आराधना होने से पहले हम अपने आप को झुकाएंगे और सर झुकाएंगे और दुआ करेंगे. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். प्यारे खुदा, सुंदर समय के लिए हम आपका धन्यवाद देते हैं. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒரு மனதோடு இருக்கிறோம் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். आपने कहा 2 या 3 तेरे नाम में इकट्ठा होते हैं प्रभु, वहां पे तू हाजिर है. மெய்யாய் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் और ராஜா. हम प्रभु तेरा धन्यवाद देते हैं कि तेरी उपस्थिति यहाँ मौजूद இந்த है. ஆராதனை முழுவதும் கர்த்ததாமே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் प्रभु ये ஜெபிக்கிறோம். पूरी आराधना प्रभु आप लेकर चलाइए. பாடுகிற பாட்டுகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. गाने वाले गीतों को प्रभु आप आशीषित करें. அதன் மூலமாய் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியா நாங்கள் प्रभु इस ஜெபிக்கிறோம். गीतों के द्वारा तेरे नाम की महिमा हो. பாடலிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும் ராஜா. और इस गीतों को गाने से प्रभु हमें आशीष मिले. கேட்க போற வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். और जो वचन सुनने वाले हैं प्रभु उसके लिए भी धन्यवाद करते हैं. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் பேசும்படியா நாங்கள் हम ஜெபிக்கிறோம். चाहते हैं कि तू हमसे बातचीत कर. அப்பா, இந்த ஆராதனைக்கு தடையா இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். सारी शैतानी ताकत को यीशु मसीह के नाम से हम दूर करते हैं जो इसका रुकावट बनती है. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் இருக்கும்படியா நாங்கள் हे ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा तेरी हुजूरी यहाँ पे मौजूद हो. எங்களை முழு சமூகத்தில் எங்களை மறுபடியும் தாழ்த்துகிறோம். हम प्रभु अपने आपको तेरे हाथों में रखते हैं, ஸ்துதி सौंपते हैं. கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். प्रभु सारी स्तुति महिमा केवल हम तुझको देते हैं. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम मांगते हैं. ஆமென். आमीन. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. இந்த காலவேளையில் நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து பாடி உற்சாகப்படும்படியா நாங்கள் அன்பாய் और கேட்கிறோம். मैं चाहूंगा कि आप सब मिलकर हमारे साथ जो है प्रभु की स्तुति के गीत गाएं. என் மீட்பர் இயேசு இருக்கும் பொழுது என் வாழ்வில் எந்த குறையும் கிடையாது. मेरा परमेश्वर जब मेरे साथ है तो मुझे किसी बात की घटी नहीं है. எத்தனை பேர் நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ये विश्वास करते கரங்களை हैं? உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? हाथों को उठाकर एक हालेलुया का அவன் नारा நம்மை दें. புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். वो मुझे हरी हरी चराई में लेता அமர்ந்த है தண்ணீரண்டை நம்மை கொண்டு போய் और விடுகிறார். हमें मुझे सुखदाई झरनों के पास ले जाता என்னோடு है. அவர் நடந்து வருகிற वो தேவன். मेरे साथ चलता है. இருள் சூழ்ந்த வேளைகளிலே மகா ஒளியாய் நமக்கு இருக்கிறார். और जब अंधकार के समय वो हमारे लिए रोशनी बनता है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்தி நாம் இந்த காலவேளையில நாம் பாடி அவரை துதிக்க क्यों ना போகிறோம். ऐसे परमेश्वर का हम धन्यवाद दें, उसकी स्तुति करें என் மெய்ப்பர் இயேசு இருக்கின்ற போது. कि मेरा परमेश्वर जब मेरे साथ है. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என்னும் அவர் நடத்திடும் போதினிலே. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என்னேரவர் நடத்திடும் போதினிலே. என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா. என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி எங்கும் மொழி எங்கும் மொழி
எங்கெங்கும் ஓடி மறைவோம். மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நன்மையாகியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நன்மையாகியதா? என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? वो ही हमारे लिए सब कुछ है, जो परमेश्वर है, जो हमारे लिए सब कुछ है। आमीन। आइए उसकी हम स्तुति करें, इस गीत को गाकर, ताली बजाकर उत्साहक से परमेश्वर के लिए ये गीत गाएं। मेरा सवेरा तेरे सिवा है न कोई मेरा। तू ही है मेरा सवेरा तेरे सिवा है न कोई मेरा। मेरा सवेरा तेरे सिवा है न कोई मेरा। तू ही है मेरा सवेरा तेरे सिवा है न कोई मेरा। हर नाम से ऊंचा है नाम यीशुआ। करते हैं हम सजदा यहाँ। हर नाम से ऊंचा है नाम यीशुआ। करते हैं हम सजदा यहाँ। हालेलुया हालेलुया
सिवाय न कोई मेरा, तू ही है मेरा, मेरा सवेरा, तेरे सिवाय न कोई मेरा। हालेलुया, 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 यीशुआ। हालेलुया, 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 यीशुआ। हालेलुया। இன்னொரு தமிழ் பாடல் பாட இருக்கிறோம். आइए एक तमिल गीत हम मिलके गाएं கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். कि परमेश्वर से सब कुछ संभव है, कोई बात नहीं है जो तुझसे संभव नहीं हो सकता, கடல் மீது நடந்தவர் அவர், क्योंकि वो समुद्र पे चला है। கடும் புயலை அடக்கினவர், उसने आंधी तूफान को थामा है சாத்தானை ஒடுக்கினவர், और शैतान को कुचला है। அவர் சர்வ வல்ல தேவன். वो सर्वव्यापी परमेश्वर। செங்கடலவரை கண்டவுடனே பயந்து நடுங்கினது. और जो समुद्र है उसे देखकर जो है प्रभु को देखकर डर गया और पीछे हो गया। யோர்தான் பின்னிட்டு ஓடினது. और यरदन जो है पीछे हो गया। ஹalleluya. हालेलुया। மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினவர் நம்முடைய उसने தேவன். मरे हुओं को जो है जिंदा किया है। அவரை நாம் பாட போகிறோம். आइए हम उसका धन्यवाद நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? आइए हम उसका ताली बजाकर इस गीत को गाएं। ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடித்தீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்,
கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுகையா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுகையா உம் பேரால் கைகள் நீட்டினார் நோய்கள் மறையுகையா உம் பேரால் கைகள் நீட்டினார் நோய்கள் மறையுகையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை மலைகள் சொல்லுதையா மரணத்தை ஜெயித்தீரையா மறித்து உயிர்த்தீரையா ஓ மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை गीत हम मिलके गाए चले हो तुम खुदा के साथ रास्ता सकरा है Amen. चले हो तुम खुदा के साथ रास्ता सकरा है खुदा का थामे रखना रास्ता सकरा है चले हो तुम खुदा के साथ रास्ता सकरा है खुदा का थामे रखना रास्ता सकरा है आओ चले यीशु के साथ आओ थामे यीशु का हालेलुया 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 चले हो तुम खुदा के साथ रास्ता सकरा है खुदा का थामे रखना रास्ता सकरा है चले हो तुम खुदा के साथ रास्ता सकरा है खुदा का थामे रखना रास्ता सकरा है चलो चले यीशु के साथ आओ तारे यीशु का हालेलुया 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 खुदा का रूह सिखाएगा खुदा का रूह बताएगा खुदा की रूह की सुना रास्ता सकरा है खुदा का रूह सिखाएगा खुदा का रूह बताएगा खुदा की रूह की सुनना रास्ता सकरा है चलो चले यीशु के साथ आओ थामे यीशु का हालेलुया 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 चले हो तुम खुदा के साथ रास्ता सकरा है खुदा का थामे रखना हाथ रास्ता सकरा है चले हो तुम खुदा के साथ रास्ता सकरा है खुदा का थामे रखना रास्ता सकरा है
चलो चले यीशु के साथ, आओ थामे यीशु का। हालेलुया 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 हालेलुया। खुदा की रहमत तुझ पर हो, खुदा की बरकत तुझ पर हो, दुआएं जन्नत की ले लो, रास्ता सधरा है। खुदा की रहमत तुझ पर हो, खुदा की बरकत तुझ पर हो, दुआएं जन्नत की ले लो, रास्ता सधरा है। चलो चले यीशु के साथ, आओ भावे यीशु का। हालेलुया 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 हालेलुया। चले हो तुम खुदा के साथ, रास्ता सधरा है। खुदा का थामे रखना रास्ता सधरा है। चले हो तुम खुदा के साथ, रास्ता सधरा है। खुदा का थामे रखना रास्ता सधरा है। चलो चले यीशु के साथ, आओ थामे यीशु का। हालेलुया 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 हालेलुया। चलो चले यीशु के साथ, आओ थामे यीशु का। हालेलुया 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 हालेलुया। एक और तमिल गीत हम मिलके அவருடைய गाएंगे। தோள் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை எனக்கு ஒன்றுமே जब கிடையாது. मैं उसके कांधे पे मैं थोड़ा रेस्ट लेता हूँ या थामता हूँ, तो मैं जो किसी बात की जो है चिंता करने की जरूरत என் नहीं, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் क्योंकि கொள்கிறவர். वो मेरी सारी जरूरतों को वो पूरा करता है। அதனால நான் மகிழ்ந்திருப்பேன் அவருக்குள்ளாக. इसलिए मैं उसके अंदर मैं खुश रहूंगा, आनंद रहूंगा। இந்த காலவேளையில் அப்படியே நாம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முழுமையாய் அவரை சார்ந்து இருக்க நாம் பழகிக் கொள்வோம். और ये हम सीख लें कि परमेश्वर के साथ अपने पूरा उसके ऊपर हम अपने आप को सराएं। கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? आइए इस गीत को हम मिलके गाएं और ताली बजाकर। ஆமென். அவர் தோள்களில் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவா, என்னாலும்
என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. நான் சார்ந்து கொள்வதா கவலை என்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. பஞ்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை என்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை என்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. நன்றி செலுத்துவோம், கர்த்தரை துதிப்போமா. வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹalleluya. கிருபையுள்ள தேவன் நமத்தில் இருக்கிறார். ஹalleluya. நாம் நிர்மூலமாக தேவனுடைய சுத்த கிருபை. ஹalleluya. இந்த உலகத்திலே நாம் ஜீவன் சுகம் பலனோடு இருக்கிறோம் என்று சொன்னார். அவருடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது. ஹalleluya. வாய்களை விரிவாய் திறந்து அவரை துதிப்போம். ஹalleluya. கொஞ்ச நேரம் ஹalleluya. ஓ நன்றி 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 ராஜா, மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ we praise you. आमीन आमीन आमीन. धन्यवाद हालेलुया तेरी स्तुति करते हैं प्रभु परमेश्वर।
तू राजाओं का राजा है, तू प्रभु का प्रभु है, तू दया सागर है। हालेलुया। विलंब से खोप करने वाला प्रभु परमेश्वर, ओ हम तेरा धन्यवाद करते हैं। हालेलुया। हमारे लिए तूने प्रभु जी अपने आप को क्रूस पर प्रभु जी अपने आप को समर्पण किया। हम आपका धन्यवाद करते हैं, तेरी स्तुति करते हैं, तेरी तारीफ करते हैं, तेरी बड़ाई करते हैं प्रभु जी। Oh, we praise you, अपने आप को सरेंडर करते तेरे सामने। हालेलुया। आइए उसका धन्यवाद दें, उसकी स्तुति करें प्रभु परमेश्वर। धन्य धन्य धन्य। Praise God. Amen, amen, hallelujah. Thank you, Jesus. आइए उसकी स्तुति करें। वो महान है, सर्वशक्तिमान है। हालेलुया। ओ मेरी सांसों में मेरे अंदर है वो। हालेलुया कहें। Hallelujah. तेरी स्तुति मैं करूं, आराधना करूं दिल से, दिल से। तेरी स्तुति मैं करूं, आराधना करूं दिल से, दिल से। मेरी सांसों में तेरा नाम रहे, तेरी सांसों में तेरा नाम रहे। ऐ प्रभु तू ही तू। तेरी स्तुति मैं करूं, आराधना करूं दिल से, दिल से। तेरी स्तुति मैं करूं, आराधना करूं दिल से, दिल से। जहाँ मेरी नजर जाए वहाँ तेरी स्तुति हो। जहाँ मेरी नजर जाए वहाँ तेरी स्तुति हो। सारी दुनिया का रखवाला तू, सारी दुनिया का रखवाला तू है यीशु, तू ही तो। तेरी स्तुति मैं करूं, आराधना करूं दिल से, दिल से। तेरी स्तुति मैं करूं, आराधना करूं दिल से, दिल से। खुशी और गम में साथ हो तेरा, प्राण और अंत में नाम हो तेरा। खुशी और गम में नाम हो तेरा, प्राण और अंत में नाम हो तेरा। मेरे जीवन का सहारा तू, मेरे जीवन का सहारा तू है प्रभु, ओ तू ही तो। तेरी स्तुति मैं करूं, आराधना करूं। आइए उसकी स्तुति करें दिल से। तेरी स्तुति मैं करूं, आराधना करूं दिल से। आइए मिलकर दिल से, दिल से। जहाँ मेरी नजर जाए वहाँ तेरी स्तुति हो। जहाँ तेरी नजर जाए वहाँ तेरी स्तुति
செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்வில் வீணாய்த்தானே அமர்ந்தோரேயா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என்று சொல்லுவோம். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என்று. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். வணங்கி நின்று என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். धन्यवाद तेरे जैसा कौन है प्रभु परमेश्वर जो हमसे प्रेम कर सकता है। हालेलुया। ओ प्रभु जी हम तेरा धन्यवाद करते हैं। हालेलुया। तूने की हमारी प्रार्थना को सुना, हम तेरा धन्यवाद करते हैं प्रभु। तू महान है, तू सर्वशक्तिमान है प्रभु परमेश्वर। मृत्यु के घोर अंधकार में प्रभु तू हमारे लिए कुछ आला है। हालेलुया। जिसने तुझे देखा है वो कभी नीचे नहीं गिरता प्रभु जी। जिसने तेरा हाथ को थामा है प्रभु परमेश्वर वो कभी डगमगाते नहीं। हालेलुया। हम तेरा धन्यवाद करते हैं। हालेलुया। प्रभु जी तेरा धन्यवाद करते हैं। तू सचमुच महान परमेश्वर है प्रभु। आगे के कार्य को तेरे हाथों में सौंपते हैं प्रभु। जो भी हम वचन सुनेंगे उसमें तू प्रभु जी कार्य कीजिए, हमारे साथ बातचीत कीजिए प्रभु परमेश्वर। शुरू से लेकर अंत तक प्रभु तो हमारे साथ रहना, अगुवाई करना। सारा आदर, सारी महिमा, सारा गौरव केवल हम तुझको देते हैं। प्रार्थना यीशु के मधुर नाम से हम मांगते हैं। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है। இந்த காலவேளை தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம்। और आज हम प्रभु के समूह में आए हैं வேதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா? और आइए हम प्रभु की ओर बढ़े। யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் और याकूब का पुस्तक
முதலாம் அதிகாரம் उसमें पहला अध्याय 27ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். उसमें 27 में इस तरह लिखा है, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. हमारे परमेश्वर पिता के निकट शुद्ध और निर्मल भक्ति यह है कि अनाथों और विधवाओं के क्लेश में उसकी स्तुति लें और अपने आप को संसार से निष्कलंक रखें. மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. निष्कलंक सी एक भक्ति. இந்த மாசில்லாத சுத்தமான பக்தி எப்படி ये கிடைக்குமா? निष्कलंक और शुद्ध भक्ति कहाँ से मिलेगी? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படுகின்ற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். जब वो विधवा और जो बहुत ही दीन लोग हैं, जब हम उसकी पूछताछ करते हैं, उन्हें पूछते हैं, तो उसमें मिलता है. இரண்டாவது, உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்துக் கொள்ளுகிறது. इस संसार से अपने आप को निष्कलंक रखकर अपने आप को बचाव करना. இதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. और यही है परमेश्वर के सामने दिखने वाले एक सही भक्ति. இந்த இரண்டாவது குறித்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். दूसरा कार्य हम इसमें देखेंगे உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். कि संसार में अपने आप को निष्कलंक रखना है. இதுதான் உண்மையான பக்தி. और यही है जो है सच्ची भक्ति. பல விதங்களில் பக்திகள் இருக்கின்றன இந்த உலகத்துல. और इस संसार में बहुत अनेक भक्ति हैं. அவபக்தி, एक अलग भक्ति, சுய பக்தி, एक अपना भक्ति, அது மாத்திரமல்ல தேவ பக்தி, और प्रभु के ऊपर जो है भक्ति, பய பக்தி, और भय पे भक्ति. இப்படி எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ऐसे हम देख सकते हैं. ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற பக்தி என்ன பக்தின்னு लेकिन சொன்னா, परमेश्वर हमसे जो मांगता है, जो चाहता है, वो क्या कौन सी है? மாசில்லாத குற்றமில்லாத சுத்தமான பக்தியை நம்மிடத்தில் वो शुद्ध விரும்புகிறார். निष्कलंक भक्ति वो चाहता है हमारे अंदर. நமது தேவன் பயபக்திக்கு உள்ளவர் என்று சொல்லி ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். और उत्पत्ति में पढ़ते हैं कि वो भय भक्ति है परमेश्वर. ஹalleluya. हालेलुया. லேவியராகமத்திலே நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, लेवी अवस्था में भी हम पढ़ते हैं, பயபக்தியாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை खुदा கொடுத்திருந்தார். इस्राएल लोगों से कहता कि तुम भय भक्ति से रहो. சங்கீதத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, भजन संगीता में अगर आप पढ़ें, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார். जो भक्ति है उसे परमेश्वर ने अपने लिए चुना है. ஹalleluya. हालेलुया. நம்ம பக்திமான்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்துக் जब கொள்கிறார். हम उसकी भक्ति बनते हैं तो परमेश्वर हमारे अपने लिए चुन लेता है. வேதத்துல சில பக்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். और वचन में हम पढ़ते हैं कुछ भक्त लोगों के बारे में, கிறிஸ்துவுக்காய் பக்தியா இருந்தது மாத்திரமல்ல, பக்தியில வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தார்கள். न मसीह में वो भक्ति थे लेकिन परमेश्वर के अंदर दृढ़ भी थे. எலியா தீர்க்கதரிசி அப்படித்தான் இருந்தார். आप एलिया भविष्यवक्ता के बारे में देखें, யகூ என்கிற ஒரு ராஜா அப்படித்தான் यहू இருந்தார். करके एक राजा भी था. பினேகாஸ் என்கிற ஒரு மனுஷன் அப்படித்தான் பக்தி வைராக்கியத்துல இருந்தார். फिनेकास का एक राजा जो था वो भी जो है भक्ति में था. தாவீது ராஜா பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தார். और दाऊद राजा जो परमेश्वर के अंदर जो भक्त में और उसकी भक्ति में वो जो है बहुत मशहूर था. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை கூட நாம் பார்க்க முடியும். और प्रभु यीशु मसीह का जीवन ले लीजिए, அவரும் பயபக்தியில வைராக்கியமா இருந்தார் என்று और वो சொல்லப்பட்டிருக்கிறது. भी उस भय में थे जो भय भक्ति में. ஹalleluya. हालेलुया. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பயபக்திகள பக்தி உள்ள வைராக்கியம் உள்ளவர்களா நாம மாற வேண்டும். और यही चीज एक भय भक्ति से भरा होना चाहिए हमें. மீகா 7:2 வாசிக்கும் பொழுது मीका 7 उसका 2 में पढ़ते हैं, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போயிட்டான், அவன் இல்லாம போயிட்டான் அப்படின்னு வேதனைப்படுகிறார். और वो चिंतित होकर कहता है खुदा परमेश्वर यीशु कि इस दुनिया में जो है भक्त, मेरा कोई भक्त है ही नहीं. இன்னைக்கு மனுஷர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எப்படி இருக்காங்க தெரியுமா? आज मनुष्य क्या सोचता है? தேவ பக்தி ஆதாய தொழிலாய் மாற்றிக் கொள்கிறார்கள். एक खुदा के जो प्रभु की भक्ति को एक जो है एक इसको बिजनेस के रूप में इस्तेमाल कर रहे हैं. தங்களுக்கென்று சொந்தமாக்கி கொள்றாங்க அந்த பக்தியை. और उसको अपने लिए, अपने कार्य के लिए, स्वार्थीपन के लिए उसको इस्तेमाल कर रहे हैं. பக்தியில வைராக்கியம் நம்ம காண்பிக்க வேண்டியது और इस அவசியமா भक्ति இருக்குது. में हमें जो है और बढ़ना है और दृढ़ रहना है. இயேசு அதற்காகவே நம்மை ஆண்டவருடைய சமூக அவர் ஒப்பு கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையை. यीशु ने इसी कार्य के लिए अपने आप को समर्पण किया. நாம பக்திமான்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்மை தாமே ஜீவபலியா ஒப்பு हम கொடுத்தார். अच्छे एक भक्त बने उसके, इसलिए उसने अपने आप को जो है समर्पण किया. ஓசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, और यशायाह जो भविष्यवक्ता कहता है, உங்களுடைய பக்தியெல்லாம்
எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? पूछता तुम्हारा भक्ति कैसी है? காலையில் காண்கிற மேகத்தை போல் இருக்கிறது. सुबह उगने वाले उस मेघ के समान है, விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போல இருக்கிறது. और उस ओस के समान है जो रात में आके निकल जाती है. அது ஒளிந்து போகிற பக்தி. वो जो है निकल जाती है, காலையில முளைக்கும், சாயங்காலம் போயிடும் இல்லாம. और वो उगता है सुबह फिर मुरझा जाता ஒரு है. சிலருடைய பக்தி அப்படி பக்தி தான். कुछ लोगों की भक्ति ऐसी भक्ति है, காலையில இருக்கும், மதியானத்துல இருக்காது. सुबह होगा लेकिन सवेरे शाम में नहीं मुरझा जाएगा, ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், அடுத்த நாள் இருக்காது. और रविवार के दिन होगा अगले दिन नहीं होगा. இன்னைக்கு अनेகர் தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்தவர்களா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु का कलाम कहता है कि प्रभु की भक्ति का वेश बदला है उन लोगों ने. பல இடங்களில் நாம பார்க்க முடியும். बहुत सी जगह में हम देख सकते हैं. விசுவாசிகள், ஊழியக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேஷம் தெரித்த பக்தியை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். विश्वासियों को, बाकी लोगों को, जितने लोगों को हम देख सकते हैं, प्रचारकों को, सब जो है वेश डले हैं. எனவே இந்த மாசில்லாத சுத்தமான பக்தியை நாம கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். और ये शुद्ध निष्कलंक भक्ति हमें पाना बहुत जरूरी है. நம்மை கரைபடாதபடி இந்த உலகத்திலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். और इस दुनिया में हमें निष्कलंक बने रहना बहुत जरूरी है. இந்த உலகத்திலே நம்ம கரைபடாதபடி நாம வாழ்ந்தோமானா நிச்சயமாய் அந்த சுத்தமான பக்தியை நாம பெற்றுக்கொள்ள अगर इस முடியும். दुनिया में हम निष्कलंक अपना जीवन बिताते हैं, व्यतीत करते हैं, तो निश्चय ही उस भक्ति को हम पाएंगे. நாம் இந்த உலக சிந்தைக்குள்ள நாம இருக்கும்போது जब संसारिक की जो योजना है, जो सोच अगर हमारे अंदर होता है, பலவிதமான கேடுகள் நமக்கு வரும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் बहुत से சொல்கிறது. संकट जो है हमारे लिए आएगा करके वचन कहता ஆகவே है. உலக சிந்தைக்குள்ளாய் நாம இருக்க கூடாது. संसार की सोच में नहीं होना அது चाहिए, நம்முடைய வாழ்க்கையில கேடுகளையும் ஆபத்தையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தை தான் கொண்டு வரும். और वो दुख और तकलीफ और परेशानी ही लेकर आती है. அது நமக்குள்ள இருக்குமான அந்த உலக சிந்தை, अगर ये संसार की जो योजना है, संसार की जो गंदी सोच अगर हमारे अंदर நாம है, எப்படி மாறிடுவோம் தெரியுமா? पता हम कैसे बदल जाते हैं. ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ணுகிறவர்களாய் நாம மாறி விடுவோம். आत्मिक में विचार करने वाले जैसे बदल जाते हैं. ஆண்டவரை விட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் விபச்சாரம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாய் நாம இருப்போம். मतलब प्रभु को छोड़कर जो है प्रभु के खिलाफ विचार कर रहे हैं. நாம அப்படி நாம அந்த இந்த விதத்துல நாம அந்த உலக சிந்தனையில் இருப்போம் சொன்னா, अगर ये संसारिक की सोच में, संसार की सोच में रहते அது हैं, நம்மள மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு நேராய் நம்மை வழிநடத்தி वो हमें செல்லும். शरीर की इच्छा, आंखों की इच्छा, आंखों की अभिलाषा की ओर हमें ले जाती है. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது और वचन कहता है நம்மை தரித்திரத்திற்கு நேராய் அது கொண்டு சென்று விடும். दरिद्र बना देता है ये जो. நம்முடைய வாழ்க்கையிலே மாயையும் மனதுக்கு சஞ்சலத்தையும் அது உண்டு பண்ணும். और ये माया से भरकर हमारे अंदर जो है संकोच ले आता है. இது நம்முடைய பொல்லாங்கானதா ஒன்றாய் இருக்கிறது. बहुत ही दुर्व्यवहार का एक कार्य है. இது நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வசனத்தை எடுத்து போட்டு ये விடும். हमारे हृदय से परमेश्वर का वचन को निकाल के दूर कर देता है, நம்ம கனியற்றவர்களாய் நாம மாறி और हम விடுவோம். खाली हाथ बन जाते हैं. तब இது நம்முடைய சீஷத்துவ வாழ்க்கையிலே நம்மை முன்னேறி செல்ல விடாது. प्रभु के शिष्य बनने में ये रोकता, हमें पीछे कर देता है. இந்த உலக சிந்தை நமது வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து और போகக்கூடாது. ये इच्छा जो है, संसार का सोच जो है, ये हमें आत्मिक में बढ़ने नहीं देता. ஆகவே இந்த உலக சிந்தனைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வைத்து விடக்கூடாது. और हमारा ये सोच ये सिर्फ इसी संसार के सोच में नहीं बने रहना. अनेकर பாருங்க இந்த உலக சிந்தனையிலே இருப்பாங்க. अनेक लोगों को देखिए संसार के सोच में ही रहते हैं. இந்த உலக சிந்தனைக்கு நாம எதிர்த்து நிற்க வேண்டியவர்களா और நாம संसार இருக்கிறோம். की सोच, जो सोच है, इसके खिलाफ हमें खड़े होना है. வேதத்திலே अनेक பக்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். और वचन में बहुत से भक्त लोगों के जीवन में அவங்களுடைய देखते हैं. வாழ்க்கையில எல்லாம் உலக சிந்தையிலிருந்து எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர்கள். और उन्होंने इसके खिलाफ अपना कदम रखा और उन्होंने जय पाया. மோசே குறித்து நாம பார்க்கலாம். मूसा को देख लिए. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல இப்படி போட்டிருக்குது. इब्रानियों 11 अध्याय में इस प्रकार लिखा அவன் है. எப்படிப்பட்டவனா இருந்தானா? कैसा था? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துக்கத்தை, துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். उसने पाप की खुशी पाने से अच्छा उसने परमेश्वर के साथ दुख सहना, उसने उसको चुन लिया. ஹல்லேலூயா. हालेलुया. அநித்திய
நித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் வெறுத்ததை நாம் पाप की பார்க்கிறோம். खुशी को उसने घृणा किया, उसको दूर किया, उसने ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தன்னை ஒப்பு अपने கொடுத்தார். आप को सौंप दिया कि प्रभु के साथ दुख उठाना, दुख सहने। பார்வோனிடத்தில் அவன் அருமையான விதத்தில் அவன் வளர்ந்தவன் அவன். और वो जो है मिस्र राजा के उस महल में वो जो है वो जो है எதிலும் जन्मा। அவனுக்கு குறை கிடையாது. और किसी बात की उसकी जरूरत नहीं थी उसकी, எதை வேணாலும் அவன் செய்ய முடியும். कुछ भी वो कर सकता था, कुछ भी वो हासिल कर எதையும் அவன் सकता था, அனுபவிக்க முடியும். कुछ भी वो हासिल कर ஆனா सकता था। அதெல்லாம் அந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னை விட்டு लेकिन மாற்றினார். संसार की बातों को उसने वो दूर कर दिया। யோசேப்பு உங்களுக்கு நன்றாய் தெரியுமே. आप यूसुफ के बारे में जान सकते அவன் हैं। எஜமானுடைய மனைவி அவனிடத்தில் தவறான விதத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி उसके நினைத்தாள். मालिक की बीबी उससे जो है गलत व्यवहार करने चाह रही थी, அவனை வற்புறுத்தினாள், வா என்னோடு கூட இரு என்று சொல்லி. उसको मजबूर कर रही थी, उसको कंपल कर रही थी, मजबूर कर रही थी। அங்க வாசிக்கிறோம் வசனத்துல, वहां पे हम वचन में पढ़ते हैं, அவளுடைய சொல்லுக்கு அவன் இணங்கவில்லை. उसकी बात का कहना उसने नहीं माना। நான் இத்தனை பெரிய பொல்லாங்கான காரியத்தை நான் செய்யக்கூடாது. मैं ऐसे दुर्व्यवहार को मैं नहीं करूंगा। தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொன்னார். और वो अगर मैं करता तो खुदा के सामने मैं जो दोष हूं। அங்க வாசிக்கிறோம், वहां पे हम पढ़ते हैं, அவன் நித்தம் அவனோடு கூட பேசி தொந்தரவு பண்ணினான். वो लगातार उसको जो है परेशान करती थी। ஒரு தடவை சான்ஸ் வந்தது, और एक बार उसको मौका भी मिला அவன் நினைச்சிருக்கலாம் அருமையான சான்ஸ், कि ये तो बहुत अच्छा मौका है, நானா போகலையே, मैं तो गया नहीं, அவதான என்னிடத்துல வந்தா, वही तो आई है, அருமையான சான்ஸ். ये तो बहुत अच्छा एक मौका ஆனா है। தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தான். लेकिन परमेश्वर का भय उसके अंदर था और वो उससे दूर हुआ, உலக சிந்தனைகளுக்கு, உலக காரியங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. और संसार की सोच को, संसार की गंदी सोच को उसने अपने मस्तिष्क में आने नहीं दिया। நித்தம் அவனை வற்புறுத்தினாள். वो उसको लगातार उसको जो है वो जो ऐसे मजबूर कर रही थी। அவன் அவளோடு கூட இருக்க சம்மதிக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் और பார்க்கிறோம். हम वचन में देखते हैं उसने नकार दिया, वहां से भाग निकला। அவளே வந்து அவனுடைய வஸ்திரத்தை உருவினாள். और वही स्त्री आकर इसके वस्त्र को छीरने लगी। இந்த காரியங்களை செய்யறது மனுஷர் தான் செய்வாங்க, और ஆண்கள் தான். ये काम जो है आदमी लोग ஆனா करते हैं। பொண்ணே, அதுவும் பெரிய ராஜாவுடைய பிள்ளை, அவளே வந்து செய்யும் பொழுது राजा उसकी बीवी ऐसा काम करने लगी। அவன் என்ன செய்தான் தெரியுமா? तो उसने क्या किया? தன்னுடைய वस्त्रத்தை விட்டு அவன் வெளியே ஓடினான். अपना वस्त्र भी नीचे गिरा तो उसने ध्यान नहीं दिया, लेकिन वो भाग गया वहां से। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. हालेलुया। இதுதான் உலக சிந்தைகள், உலக ஆசாபாசங்கள், உலக இச்சைகள் இருந்து நம்மை எதிர்த்து நிற்கிறபடியான காரியங்களை செய்கிறது. यही है जो हमें संसार की इच्छा से हमें जो है उसके खिलाफ खड़ा होने का एक मौका देता है। பவுலுடைய வாழ்க்கை நீங்க பார்க்க முடியும். पौल का जीवन देखिए, கலாத்தியர் 6:14 இப்படி வாசிக்கிறோம். और गलातियों 6 अध्याय में उसके 16 में, இயேசு கிறிஸ்துவினால உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். और यीशु मसीह के द्वारा वे प्रभु का जो है सूली ले आऊंगा, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். और मैं भी सूली में सहाय है करके वो कहता है। உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்க உலகத்துக்காக வேண்டி. मैं भी जो है इस संसार के लिए सूली की तरह चढ़ाया गया हूं। ஹalleluya, हालेलुया। பவுலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரியும். पौल का जीवन देखिए कैसा जीवन है। ஒன்றிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. उसके जीवन में किसी बात की कमी घटी नहीं படிப்பு, थी। அந்தஸ்து, மேன்மை, எல்லா ஜாதி என எல்லாத்திலும் உயர்ந்தவனாய் இருந்தான். सब में वो श्रेष्ठ था, पढ़ाई हो या कुछ भी कार्य हो, सब में वो एकदम बड़ा श्रेष्ठ था। ஆனா அந்த உலக ஆசீர்வாதங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் குப்பையாய் அவன் लेकिन எண்ணினான். इस संसार की बातों को उसने जो है कूड़ा समझा, அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்தார். और उसे उसने क्रूस पे डाल दिया। வேதம் இப்படி சொல்லுகிறது, वचन कहता है, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். मसीह लोग जो है अपनी सारी शारीरिक इच्छा और सारी बातों को जो है क्रूस पर उन्हें डाल देना है। இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? क्या हमने अपने शरीर को आज हमने ये सौंपा है उसको நம்முடைய क्रूस पे ஆசை डालने का? இச்சைகளை நாம சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? शारीरिक इच्छा को क्या हमने सौंपा है उस क्रूस पे डालने के लिए? அவனுக்கு லாபமாய் இருந்தது எதுவோ அதெல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் அவன் जो எண்ணினான். उसके लिए लाभदायक था उस सबको उसने
कूड़ा समझा எதிர்த்து நின்ற அந்த உலக காரியங்களை. और ये संसार के कार्य के खिलाफ खड़ा हुआ। எபிரேயர்ல நீங்க 11ஆம் அதிகாரம் வாசிப்பீங்கன்னு சொன்னா इब्रानियों में जब आप पढ़ेंगे விசுவாச வீரர்களை குறித்து ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. विश्वासियों के बारे में एक बहुत बड़ी पट्टी वहां पे दे रखी है। ஆபேல்ல இருந்து அது ஆரம்பிக்கிறது. आबेल से शुरू होता है। ஒவ்வொரு தேவ பக்தர்கள் மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அங்க நாம் பார்க்க முடியும். एक एक परमेश्वर के भक्तों के बारे में वहां पे लिखा हुआ அப்படியே है। அது சொல்லிட்டு வந்துட்டு जब वहां पे आप पढ़ते पढ़ते देखें அந்த 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் 11 अध्याय उसका 38 में पढ़ेंगे உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கல. और ये संसार उनके लिए योग्य नहीं था। அது உலகம் அவர்களுக்கு ஏற்றதாய் அமையவில்லை. ये संसार उनके लिए योग्य नहीं था। உலகத்துக்கு அவங்க ஒத்து போகவில்லை. संसार के साथ साथ नहीं रह चले वो। ஹalleluya हालेलुया। உலகத்துக்கு அவங்க தூரமாய் நின்றதை நாம் பார்க்க संसार से முடியும். वो दूर थे। ஆண்டவர் இயேசு அப்படித்தானே சொன்னாரு, प्रभु ने भी तो ये कहा நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல, संसार में हो लेकिन संसार के ना हो। நீங்களும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லன்னு तुम ஆண்டவர் भी சொல்லியிருக்கிறார். संसार में हो लेकिन तुम संसार के नहीं हो। நான் உலகத்தான் அல்லாத போல நீங்கள் உலகத்தாய் அல்லாதவனாய் இருங்கள் என்று சொல்லி जैसे கர்த்தர் मैं हूं சொல்லியிருக்கிறார். वैसे तुम भी संसार के ना हो। ஹalleluya हालेलुया। இந்த உலகத்தின் அதிபதி வரப்போறான். संसार का अधिपति जो आने वाला है அவனுக்கு எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, அவனோடு கூட சொந்த பந்தம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. मेरा उसका कोई नाता नहीं है। உலகத்தின் அதிபதி யாரு? और संसार का अधिपति कौन है? பிசாசானவன். वो शैतान है। அவனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று उसका मेरा சொல்கிறார். कोई संबंध ही नहीं है। ஹalleluya हालेलुया। ஆகவே உலகத்திலிருந்து இயேசு தன்னை மாற்றி வைத்திருந்த அந்த உலகத்தில் इसलिए प्रभु ने यीशु ने अपने आप को संसार से दूर रखा। இந்த உலகம் நமக்கு சதம் கிடையாது. और ये नहीं ये संसार हमारे लिए स्थिर है। நமக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது. नहीं ये हमारा अपना है। இந்த உலகத்தை விட்டு நாம கடந்து போக एक வேண்டியவர்கள். समय आएगा कि हमें छोड़कर जाना இதிலிருந்து पड़ेगा। நாம ஒன்றுமே கொண்டு போக போறது ना कुछ கிடையாது. लेके जाने वाले हैं। ஆகவே இந்த உலக சிந்தையிலே நாம ஏன் தவிக்க வேண்டும்? तो क्यों इस संसार की अभिलाषाओं में क्यों हमें ऐसे रहना है? இந்த வீரர்கள் எல்லாரும் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இதிலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில வெற்றி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். जब उस अध्याय में पढ़ते ही ये सब वीरता नजर आए क्योंकि उन्होंने उसमें जय पाया। இந்த உலகத்தின் சிந்தையை நாம எதிர்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். इस संसार की योजनाओं को और गलत सोचों में हमें जय पाना है। எப்படி எதிர்க்க முடியும் இந்த உலக சிந்தையிலிருந்து? कैसे हमें जय पा सकते हैं? தேவனுடைய அன்பினால் நாம நிறைந்திருக்க வேண்டும். और प्रभु के प्रेम के द्वारा हम தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானால் प्रभु का प्रेम अगर हमारे अंदर இந்த हो உலக சிந்தையிலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டு எதிர்த்து நிற்க முடியும். तब हम इसके खिलाफ हम खड़ा हो सकते हैं। இயேசு சொன்னார் அல்லவா, यीशु ने कहा ना, உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். संसार और संसार की चीजों में तुम प्रेम न रखो। ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று और சொன்னார். अगर कोई जन जो है संसार से प्रेम रखता है तो पिता का प्रेम उसके அப்ப अंदर நம்ம नहीं। உலகத்தை நேசிப்போம்னா பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. अगर हम संसार से प्रेम रखते हैं तो खुदा पर हम प्रेम नहीं जता सकते। ஆகவேதான் நம்ம தேவனோடு கூட அன்பு இருப்போமானால், தேவன் பிதாவோடு கூட நம்ம அன்போடு இருப்போமானால் இந்த உலகம் நம்ம விட்டு தூரப்படுத்துறோம். अगर हम पिता पर अपना प्रेम जताते हैं तो ये संसार को हम नकारेंगे। இரண்டாவது கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே. और दूसरा परमेश्वर की सूली। பிலிப்பியர் 3:18-19 இப்படிதான் வாசிக்கிறோம். और फिलिपियों 3 में हम पढ़ते हैं கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மைப்படுத்த வேண்டியவர்கள் நாம. और प्रभु का सूली को जो है हमें महत्व देना है। உலகத்தில் சிந்தையிலிருந்து நம்ம தூரப்படும் இருக்கும்போது சிலுவையை நம்ம பார்த்தா போதும். और संसार से पीछे उठकर हमें उस क्रूस की ओर नजर रखना है। சிலுவையிலே ஆண்டவர் பலியான அந்த பலியை நம்ம யோசித்து பார்த்தா और போதும். उस बलि जो प्रभु ने अपने आप को जो है सूली में किया उसको हमें स्मरण करना है, அவருடைய सोचना है। தியாகத்தை நோக்கி பார்த்தா போதும். उसके त्याग को हमें सिर्फ सोचना है। அவருடைய அன்பை அந்த சிலுவையில பார்க்க முடியும். उसके प्रेम को हम उस सूली पर देख सकते हैं। நம்ம பாவ விடுதலை அதிலே நம்ம பார்க்க முடியும். और जब हमें पाप से छुटकारा उसमें से देख सकते हैं। ஹalleluya हालेलुया। ஆகவே இந்த நம்ம கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி அதை மகிமைப்படுத்தி அதற்குரிய கனத்தை நம்ம கொடுக்கும் பொழுது இதிலிருந்து நம்ம தூரமாய் நாம மாற जब हम முடியும். उसका तवज्जुह देंगे उसको तो हम इससे दूर हो जाएंगे। மூன்றாவது பரிசுத்த और ஆவியானவர். तीसरा पवित्र आत्मा। இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்போமானால் अगर इस पवित्र आत्मा में हम भरे இந்த உலக சிந்தனை எல்லாம் நம்ம விட்டு ஓடி போகும். संसार की सोच जो है हमसे दूर हो जाएगी। ஹalleluya हालेलुया।
உலக சிந்தைகள் எல்லாம் அதனுடைய கிரியைகள் எல்லாம் சுட்டெரித்து போடுவார் பரிசுத்த ஆவியானவர். प्रभु ये पवित्र आत्मा जो संसारिक चीजों को जो है वो भस्म कर देगा, அவர் நம்மை வழிநடத்தி சொல்லுவார். क्योंकि वो हमें चलाएगा. உலகம் நமக்கு உள்ள போயிட்டு நம்ம உலக வழிபாடுல நம்ம போக முடியாது. हमें संसार नहीं लेके जाएगा. ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். पवित्र आत्मा हमें थाम लेगा, हमें संभाल ஆகவே लेगा. எதிர்த்து நிக்கிறது உலக சிந்தைக்கு எதிர்த்து நிக்கிறது எது? और इस संसार के सोच के लिए जो खिलाफ खड़ा होता பரிசுத்த क्या? ஆவியானவர். पवित्र आत्मा அது भी. மாத்திரமல்ல, और यही नहीं, வேத வசனம், தேவ வசனம் पवित्र कलाम. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். प्रभु यीशु ने कहा कि इस पवित्र कलाम के द्वारा मैं उन्हें पवित्र करूंगा. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் அழைத்து और செல்கிறது. यह हमें पवित्रता की ओर ले जाती है. प्रभु का உலக कलाम சிந்தை நமக்குள்ள வரவிடாதது. और गलत संसार की सोच हमारे अंदर வேத नहीं आएगी. வசனம் வாசிக்க வேண்டும், வேத வசனத்தை நேசிக்க வேண்டும், வேத வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குமானா, जब परमेश्वर का इस कलाम को पढ़ने का, इस पे ध्यान करने का, इसमें मग्न करने का ये चीज अगर हमारे अंदर होता है, உலக சிந்தை எல்லாம் நம்மை விட்டு ஓடி போயிடும். संसार की सोच एकदम निकल जाएगी. மரியாள் அதை தானே செஞ்சா. मरियम ने यही किया இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல உட்கார்ந்து அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். और उसने प्रभु यीशु मसीह के पांव पे रहकर, मतलब वहां पे रहकर उसके वचनों को सुना. அவளுக்கு உலகத்தை குறித்து கவலையே இல்லாம उसको இருந்தது. संसार के बारे में कोई चिंता नहीं थी. ஆனா மார்த்தா தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உலகத்தை வச்சு. मार्था तो चिंता कर रही थी. சாப்பாடு பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அவருக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்யணும், போஜனம் கொடுக்கணும். அது அவளுக்கு இந்த உலக சிந்தையே இருந்தது. उसको संसार का सोच ही था कि खाना बनाना है, ये काम करना, वो काम रह गया, ये काम रह गया कर कर. ஆனா வேத வசனம் என்ன செய்யுது பாத்தீங்களா? लेकिन वचन क्या कहता है? அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் जब போது उसके கேட்கும்போது समूह में हम वचन सुनते रहते हैं, உலக சிந்தை எல்லாம் நம்மை விட்டு ஓடி संसार का போயிடும். सोच, जो गंदे सोच है हमारे अंदर से दूर हो हालेलुया, जाएगा. हालेलुया, हालेलुया. हालेलुया. ஒரு விசுவாசி एक विश्वासी நம்ம எப்படியெல்லாம் இருந்தா இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற முடியும்? किस तरह रहे कि इस सोच से वो जो है छुटकारा पाए? உலக ஆவி ஒன்னு இருக்குது. एक है संसार की गंदी आत्मा. பரிசுத்தாவி எப்படி ஆவியான அந்த அசைவாடி நம்மை வழிநடத்துகிறாரோ அதே போல உலக ஆவி ஒரு சிலருக்குள்ள இருக்கும். और जैसे पवित्र आत्मा हमें चलाता है, ले चलता, उसी तरह इस संसार की जो बुरी आत्मा भी है. பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தத்தின் நேராய் வழிநடத்தி சொல்லுவார். पवित्र आत्मा हमें पवित्रता की ओर ले இந்த जाती है. உலக ஆவியை கொண்டு வருகிற பிசாசு என்ன செய்வான்? लेकिन इस संसार के जो आत्मा है वो क्या करेगा? உலகத்துக்குள்ளே शैतान நம்ம இருக்கும்படியா செய்வான். वो हमें संसार के अंदर ही हमें यहीं पे लेके जाता இதுல இருந்து है. நம்ம விடுதலை பெற வேண்டும். इसमें से हमें जो छुटकारा पाना ரெண்டாவது है. பாருங்க, और दूसरा देखिए, உலக ஆவி மாத்திரமல்ல, ना ही संसार की आत्मा உலக வேஷமும் और ये वेश, மாய்மாலமான வாழ்க்கை, एक मुखौटा जीवन, நடிக்கிற ஒரு வாழ்க்கை. एक ऐसा मुखौटा நான் जीवन जो கிறிஸ்தவன், நான் नाटक करते हैं. பரிசுத்தவாட்டி, நான் விசுவாசி என்கிற நிலைமையில இப்படிமாக மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற एक மக்கள். दिखावा वाला जीवन जो माया से भरा होगा कि मैं मसीह हूँ, இதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். इसमें से भी हमें छुटकारा पाना है. மூன்றாவது, तीसरा, உலக கவலையிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். संसार की चिंताओं से भी हमें दूर होना நம்ம है. மார்த்தாளை குறித்து நாம் பார்த்தோம். मार्था के बारे में देखा மார்த்தா था. அப்படித்தான் இருந்தா. और मार्था इस प्रकार ही थी. உலக கவலை அவளுக்குள்ளாய் இருந்தது. संसार की चिंता उसको खाई जा रही இந்த थी. உலக கவலையிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டிய और इस அவசியம். संसार की चिंताओं से भी हमें बाहर आना है. அடுத்தது 4 உலக இச்சைகள். और चौथा, इस संसार की इच्छाएं, இந்த உலக இச்சையிலிருந்து நம்ம விடுதலை பெற इस வேண்டியவர்கள். इच्छाओं से भी बाहर आना है. இந்த உலகத்தில் நம்ம கரைபடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய और அவசியமா इस இருக்கிறது. संसार की इच्छाओं से हमें निष्कलंक रहना है. விடுதலை அடைந்தோர் இன்றைக்கு அநேகர் மறுபடியுமாக அந்த உலக ஆசா பாசங்களுள்ள போய் அந்த இச்சைக்குள்ள போய் விழுந்து அநேகர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. जो लोग छुटकारा पाले हैं वो दोबारा जाके इसी इच्छाओं में जो है फंस गए हैं. ஆகையால இந்த உலக இச்சையில கரைபடாதபடி நம்மை इस பாதுகாக்கணும். संसार की इच्छाओं में हमें निष्कलंक रहना है. இன்னொன்னு இருக்குது, और एक है உலக வழிபாடுகள். और संसारिक के पूजन, जैसे चलना, கிறிஸ்தவத்துக்குள்ளே உலக வழிபாடு வந்துருச்சு. और मसीह के अंदर ही है மாடர்ன் வர்ஷிப். मॉडर्न वर्शिप. ஓ, அங்க குதிக்கிறாங்க, அங்க தவ்வுறாங்க, உருள்றாங்க, பரல்றாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க. இப்படிதான் கிறிஸ்தவ அநேக விசுவாசிகளை நாம் और பார்க்கிறோம். कुछ विश्वासी
विश्वासी ये कहते हैं कि नहीं वहां पे तो ब्रदर वो उछलते कूदते नाचते वैसे करते करके इस तरह मॉडर्न वर्शिप आ गया। அப்படி இருக்குது, அவ்வளவு கூட்டம் போகுது, இவ்வளவு கூட்டம் போகுது, இவர் அப்படி பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க, இப்படிதான் இதெல்லாம் சொல்லி பார்த்துங்களா, இவங்களை வழிபாடுகள் இருந்து உண்மையான அந்த வழிபாடுல இருந்து ஆவிக்குரிய வழிபாட்டுல இருந்து விலக்கிறதுக்கு அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க। और एक भीड़ ऐसी है कि ये आत्मा की उस पवित्र जो उसमें से इनको जो है अलग कर देती है ऐसी चीज। அடுத்தது உலக ஞானம், और संसारिक ज्ञान, தேவனுடைய ஞானம் ஒன்று இருக்குது, एक है कि परमेश्वर का ज्ञान, அது பரத்திலிருந்து கொண்டு வருகிறப்படுகிற ஞானம், जो प्रभु उस स्वर्ग से आने वाला वो ज्ञान, அந்த ஞானத்தினால தான் சாலமோன் எல்லாம் நிறைக்கப்பட்டிருந்தான்। और उस ज्ञान से तो सालोमोन भरा हुआ, தானியேல் அந்த ஞானத்தினால நிறைக்கப்பட்டிருந்தான்। दानियेल के अंदर वो ज्ञान था। இந்த ஞானம் தான் நமக்கு தேவையே ஒழிய ये ज्ञान हमें चाहिए, உலக ஞானம் நமக்கு தேவையில்லை। हमें संसारिक ज्ञान नहीं चाहिए। உலக ஞானம் பைத்தியமான ஒன்று। संसारिक ज्ञान जो पागलपन है। அநேகர் உலக ஞானத்தை வச்சு படிச்சு அந்த புத்தகம் இந்த புத்தகம் எல்லாம் படிச்சு ஞானத்தை பெறுவேன்னு சொல்லி பைத்தியக்காரங்களா அநேக சுத்திக்கிட்டு இருக்காங்க। कुछ लोग इतना पढ़ के संसारिक ज्ञान को पाने के लिए पढ़कर वो पागल भी हो गए। அடுத்தது உலக ஆசீர்வாதம், और संसारिक की आशीष, உலகத்துல ஆசீர்வாதம் கிடைக்கத்தான் செய்யும், संसार में से भी हमें आशीष, ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காதங்க। लेकिन वहां पे खुदा का आशीष नहीं रहता। யாக்கோபு பாங்க 2 பரிவாரத்தோட தான் வந்தான் வீட்டுக்கு। याकूब देखिए 2 परिवार के साथ वो आया, எந்த குறையும் அவனுக்கு கிடையாது, किसी बात की कमी घटी नहीं थी। நல்ல மனைவிமார்கள், और उसकी जो पत्नी, நல்ல பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 12 बच्चे थे, அவனுக்கு வேலைக்காரங்க, उसके नौकर इतने थे, ஆடு மாடுகள் ஏராளம், और गाय और इस भेड़ எல்லாம் இருந்துச்சு அவனுக்கு। सब कुछ उसके अलावा, ஆனா அதெல்லாம் உலக ஆசீர்வாதம்னு அவனுக்கு தெரியும்। लेकिन वो जानता था कि ये संसार की आशीष, இந்த உலக ஆசீர்வாதம் ஒளிந்து போகும் என்று தெரியும்। उसको पता था ये संसार की आशीष जो அதனால है என்ன चली செஞ்சான், जाएंगी। என்ன செஞ்சான், तो उसने क्या किया, தனியா போய் ஆண்டவரோடு போராடினா। और वो अलग जाकर यीशु प्रभु ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலும் நான் போக விட மாட்டேன், प्रार्थना करके डट कर प्रार्थना करने लगा, जब तक तू मुझे आशीष नहीं करेगा मैं கர்த்தர் नहीं அவனை जाऊंगा। ஆசீர்வதித்தார்। और परमेश्वर ने उसको आशीष दिया। ஹalleluya, हालेलुया। ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானா अगर परमेश्वर जब आशीष देता அது கூட है, வேதனையை கூட்ட மாட்டார்னு வேதம் சொல்லுது। उसके साथ वो चिंता नहीं बढ़ाता। இன்னைக்கு अनेகர் உலக ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சிருக்காங்க। आज बहुत से लोगों ने संसार के आशीष को வீடு पाकर रखा है। வீடு சொத்து சுகம் பிள்ளைங்க ஏராளம் எல்லாமே இருக்கத்தான் धन செய்யும், संपत्ति और घर सब है तो उनके ஆனா पास, அங்க வேதனை இருக்கும், लेकिन वहां चिंता होगी, பிரச்சனை உள்ளதா இருக்கும், परेशानी எந்த तकलीफ है, நேரம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருப்பாங்க, हर समय वो दुख तकलीफ में होते हैं। திருப்தியான வாழ்க்கை இருக்காது। एक तृप्त जीवन नहीं होता। இதுதான் உலகம் கொடுக்கிற ये ஆசீர்வாதம்। संसार का आशीष। ஹalleluya। हालेलुया। ஆகவே இவைகள் இருந்தெல்லாம் நம்ம விடுதலை பெற வேண்டியது। इन सभी से हमें जो है छुटकारा पाना உலக है। ஆவி, और संसार की जो आत्मा, உலக வேஷம், संसार का वेश, உலக கவலை, और संसार की जो चिंता, உலக இச்சை, और संसार की इच्छा, உலக வழிபாடு, संसार की जो पूजन जो करना, உலக ஞானம், और संसार का ज्ञान, உலக ஆசீர்வாதம்। और संसार का आशीष। ஹalleluya। हालेलुया। ஏன்னா இந்த உலகம் யார் கையில இருக்குது தெரியுமா? और आपको पता है संसार किसके हाथ में है? துன்மார்க்கரின் கையிலே விடப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு। दुष्ट के हाथ में दिया गया करके वचन कहता है। மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, दोबारा प्रभु कहता இந்த है உலகம் பிசாசின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது। कि ये दुनिया जो है शैतान के हाथ में दी நான் गई है। முத சொன்ன மாதிரி இவன் யாரு? இந்த உலகத்துக்கு அதிபதியாய் அவன் இருக்கிறான்। और ये जो है शैतान इस दुनिया का अधिपति है। அவன் என்ன செய்வானா, वो क्या कहता है? உலகமனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு அவன்। और उसे दुष्ट दुर्व्यवहारी करने जाने वाला। ஹalleluya। ரொம்ப கவனமா இருக்க और வேண்டும்। बहुत ही हमें सतर्क रहना है। அவன் உலகமனைத்தையும் மோசம் போக்குற ஒரு மனுஷன்। और वो गलत ही करने वाला शैतान। பிசாசானவன் என்ன செஞ்சான், இயேசுவை और शैतान ने क्या किया? அந்த உபவாசம் இருக்க போயிருக்கும் பொழுது जब उपवास थे, उस उपवास में थे, அவன் மேல மலையில மேல கொண்டு போயிட்டான்। और वो पर्वत पर लेके चला गया यीशु को। உலகத்தில் சகல ராஜ்யங்களும் இயேசுவுக்கு காண்பித்தான்। और वो दिखाने लगा कि देख ये सारी पृथ्वी, ये सारा चीज जो है यीशु को दिखाने लगा। என்ன வணங்குனீங்கன்னு சொன்னா, कहता कि तू मुझे पूजेगा तो இவைகள் எல்லாம் நான் தருவேன்னு சொல்றான்। कहता मुझे दंडवत करोगे तो ये सब मैं तुझे दूंगा। இந்த உலகம் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்குதா? இப்ப तो किसके पास है? என்கிட்ட இருக்குது। कहता कि मेरे पास
विश्वास है நீங்க வணங்குங்க, நான் இதெல்லாம் உலக ஆசீர்வாதம் உலக ராஜ்யம் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். ताकि तू मुझे दंडवत कर तो मैं तुझे सब कुछ दे दूंगा। இயேசு சொன்னார், यीशु ने कहा அப்பாலே போ பிசாசே, दूर हो जा शैतान। ஹalleluya, हालेलुया। இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும். ऐसे ही हमें अपनी जीवन में உலகத்தின் ராஜ்யங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் எல்லா சொத்து சம்பத்தெல்லாம் நமக்கு ஒருவேளை மக்கள் காண்பித்து நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. संसार की चीजों को संसार की अभिलाषाओं को दिखाकर हमें शैतान जो है हमें दूर करना चाहेगा। மாத்திரமல்ல, அவன் உலக ஆவியை நமக்கு கொடுத்துருவான், और संसार की आत्मा वो हमें दे देगा, உலக இச்சையை கொடுத்துருவான், संसार की इच्छा वो हमें உலக ஞானத்தை கொடுப்பான், संसार का ज्ञान वो देगा, உலக வழிபாட்டில் நம்மை கடத்தி சென்று संसार விடுவான். की इस पूछत में ले जाएगा। அவன் பயங்கரமான புத்திசாலி மாதிரி இருக்கிறவன், क्योंकि वो उसमें ज्ञानवान है, அவனிடத்திலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும். और उसमें हमें छुटकारा पाना चाहिए। ஹalleluya, हालेलुया। அந்த உலகம் அவன் கையில் இருக்குது. क्योंकि ये संसार उसके हाथ में है। நாம ஜாக்கிரதையாய் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த உலகத்துல நாம வாழ வேண்டியது. हमें पवित्र आत्मा की सहायता से इस दुनिया में जीना है। கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक बात देखकर हम இந்த समाप्त करेंगे। உலக சிந்தை மேற்கொள்ள வேணும். इस संसार की अभिलाषाओं पे हमें हक जता के इससे बढ़ना है हमें। ஹalleluya, हालेलुया। அதை நம்ம மேற்கொள்வதற்கு அதை ஜெயம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? उस पे जय पाने के लिए हमें क्या करना है? மனம் புதிதாக வேண்டும், और हमारा मन नया होना है, நம்முடைய மனசை மாத்திக்கிட வேண்டும், हमारा मन को बदल देना है, மறுரூபமான ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும், एक दूसरा जीवन अपने आप को जीवन को बदलना है। இந்த உலக வேஷத்திலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும், संसार के इस वेश से हमें बाहर निकलना है, இதுல நம்ம இருப்போமானா நம்ம மேற்கொள்ள முடியும் இந்த तब உலகம். हम इस पे जो है जीत सकते हैं। இரண்டாவது என்னது பாருங்க, और दूसरा நாம் देखिए, வாழும் இந்த உலகத்தின் காலம் இந்த நாட்கள் குறுகினது, और जो जी रहे हैं इस संसार में इसका जो दिन जो है बहुत ही कम है। இது கடந்து போகிற வாழ்வு, ये जो है बीत जाता है, ये இதை दिन। நம்ம எப்போது நினைவில் வைக்க வேண்டும். इसे हमें ध्यान रखना இந்த है। உலகம் நமக்கு சதம் கிடையாது, ये स्थिर नहीं है हमारे இது लिए। காலம் நம்ம கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ ये போறோம். काल है जो जाता रहेगा, बीतता கடந்து रहेगा, போகிற ஒரு வாழ்க்கை, जो बीतता जाता है, இது बीतता நம்ம जाता है। எப்போது தியானத்துல நினைச்சிட்டு इसे இருக்கணும். ध्यान रखना बहुत जरूरी है, அப்ப நம்ம உலக சிந்தையிலிருந்து மேற்கொள்ள முடியும். तब हम इसमें जो है जय पा सकते हैं। इस संसार के கொலோசியர்ல सोच ஒரு से। வார்த்தை வாசிக்கிறோம், पुलिस में पढ़ते हैं, பூமியில் உள்ளவைகள் அல்ல और संसार की में से नहीं, மேலானவைகளை நோக்கி பாருங்கள். ऊपर जो स्वर्ग की ओर है उसको देखें। ஹalleluya, हालेलुया। எப்பவும் நம்ம பூமியை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. कभी भी हमें जो है भूमि के ऊपर नजर नहीं रखनी है। பூமி உலகத்தை அப்படியே பார்த்து மண்ணை பார்த்து இந்த பாருங்க, இந்த பனி தான் அப்படி பார்த்துக்கிட்டு போகும். तो भूमि पे नजर रखता रहता है। जैसे आप देखें सुअर जो है हर बार उसकी गर्दन नीचे होती है। என்னைக்காவது இந்த பனி மேல பார்த்துருக்குதா? இப்படி மேல कभी वो सुअर अपने आप को उसकी गर्दन को उसने ऊंचा उठा के देखा है? மேல பார்க்கவே பார்க்காது. वो कभी ऊंचा उठा के அது नहीं देखता। எப்ப பார்க்கும்? तो वो कब देखता அத है? சாக கொண்டு போவாங்க பாத்தீங்களா? जब उसको मार डालने के लिए लेके जाते हैं நாலு ना, காலையும் கட்டிட்டு चार पांव को बांध कर ஒரு பெரிய குச்சை அதுக்குள்ள விட்டு उसके बीच में एक बहुत बड़ी लकड़ी लगा அங்கிட்டு के இங்கிட்டு ரெண்டு பேர் தூக்கிட்டு போவானுங்க. बाहर इधर दो जने अगर उसको उठा के ले जाएंगे, இப்ப தலைகீழா ஆயிருச்சு, अब वो उल्टा हो गया, இப்பதான் மேல பார்க்கும். तब वो देखता ऊपर। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. आज बहुत लोगों का जीवन பார்க்கவே மாட்டாங்க மேல நோக்கி, वो ऊपर की ओर नहीं देखते हैं, எந்த நேரமும் பூமி 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 மண்ணு மண்ணாசை இதுலயே இருப்பாங்க. तब भी भूमि भूमि मिट्टी मिट्टी इस मिट्टी में जो है इसके ऊपर इच्छा। சாக போற நாள்ல குப்புரவா படுத்து போடுறாங்க, நல்ல நேரம் நிக்க வச்சு அடக்கம் பண்றாங்க. और जब मरते हैं तो उल्टा थोड़ी ना दफनाते हैं, सीधा कर कर उनको दफनाते हैं, அவதான் மேல போக்கு அந்த மூஞ்சி முகம். और जो शक्ल ऊपर की ओर होती है। அதனால இந்த பூமியில அல்ல மேலானவைகளை நாம நோக்கி பார்க்க வேண்டியவர்கள். भूमि पर नजर नहीं, हम ऊपर की और प्रभु के ऊपर नजर होना है। பிலிப்பியர்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, फिलिपियों में एक शब्द है, நாம் பரலோகத்துக்கு குடியுரிமைகள் வென்றவங்க. हम जो है परलोक में रहने वाले जो हैं, ஹalleluya, हालेलुया। நம்முடைய குடியுரிமை எங்க இருக்குது? हमारा बसना कहाँ है? பரலோகத்துல. परलोक में है। இந்த உலகத்துல நமக்கு குடியுரிமை சாதாரணம், இந்த பூமியில நம்ம இருக்க போறோம். पृथ्वी में इस भूमि में जो बसना नहीं, அது கொஞ்ச நாள் தான் அந்த குடியுரிமை. और ये बसे हुए हैं तो थोड़े दिन के लिए है, அதுக்கு அப்புறம் लेकिन इसके बाद நெடுநாளா நெடு வருடங்களாக அப்படியே
எல்லா நாட்களும் நீடோடி வாழப் போற ஒரு இடம் अनंत உண்டு. काल का जीवन जो ऊपर है அந்த குடிமுறை உள்ளவர்களாய் நாம் இருக்க और வேண்டும். वहां पे हम बसने वाले அதை எப்படா நமக்கு கிடைக்குங்கிற அந்த நோக்கம் அந்த எண்ணத்தோடு நம்ம இருக்க और வேண்டும். वो कब मिलेगा उस सोच में हम बने रहे அது மாத்திரமல்ல, और यही नहीं நமக்குள்ள துதி ஆராதனை ஆவியில் நிறைகிற ஒரு வாழ்க்கை இதுல நம்ம கடந்து செல்ல और வேண்டும். हमारे अंदर स्तुति आराधना और आत्मा में भरने वाला ये सारी बातें हमारे अंदर होनी चाहिए போது நம்ம துதித்துக் கொண்டிருக்க हर வேண்டும். समय हमें स्तुति करनी है ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. आराधना करना है ஆவியில நிரம்பி நம்ம ஆராதிக்கணும். आत्मा में भरना है இது நம்ம எல்லா விதமான இந்த சோதனையிலிருந்து நம்ம விலக்கி நம்ம நிச்சயமா இந்த வாழ்வுக்குள்ளாய் கடந்து और செல்லும். निश्चय ये जीवन जो है ऐसे रहेंगे तो हम उस अनंत काल जीवन में पहुंचेंगे மாத்திரமல்ல, और यही नहीं கிறிஸ்துவின் வருகையை நாம எதிர்பார்க்கிறவங்களா और இருக்கணும். मसीह के आने का जो है हम इंतजार करना புதிய வானம் ஒன்று வரப்போகுது. एक नया आसमान है புதிய பூமி ஒன்று. एक नई भूमि இதெல்லாம் எதிர்பார்த்தவங்களா நாம இருக்க और வேண்டும். इसके बारे में हमें इंतजार करना நம்ம மரணத்துக்கு பின்பாக है कि मृत्यु के बाद கிறிஸ்துவோடு கூட அந்த கிறிஸ்துவின் வருகையிலே எதிர்கொண்டு போய் அந்த ஆனந்த பாக்கியமான வீட்டுக்குள்ளா நம்ம கடந்து செல்ல कि வேண்டியவர்கள். मसीह के साथ में अनंत काल जीवन में उधर मैं प्रभु के साथ वास करूंगा கடைசியாக आखिर நமக்கு லாபமா இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவருக்காக வேண்டிய நஷ்டம் குப்பை என்று எண்ணி நம்ம அதெல்லாம் தள்ளி நம்ம வாழ வேண்டியது. और मैं जो लाभ सोचता हूँ जो मेरे लिए सही है लेकिन वो मैं प्रभु के लिए उसे कूड़ा समझता हूँ அல்லேலூயா. हालेलुया ஆகவே இந்த உலகத்துல நாம இருக்கிற நாட்களில और जब तक इस जीवन हम व्यतीत करते हैं इस இந்த दुनिया में உலகத்தில் நாம கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள तो வேண்டும். हमें अपने आप को निष्कलंक रखना बहुत जरूरी है जब तक हम इस दुनिया में हैं। அப்படி இருந்து நம்ம ஆராதிக்கும் பொழுது जब ऐसे रहकर जब हम उसकी आराधना அந்த करते हैं ஆராதனை கர்த்தர் उस ஏற்றுக்கொள்வார். आराधना को परमेश्वर स्वीकार करेगा அதுதான் மாசில்லாத சுத்தமான பக்தியாயும் நம்முடைய यही வாழ்க்கையில் है இருக்கும். जो शुद्ध भक्ति जो परमेश्वर चाहता है இந்த காலவேளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்பு ஒப்புக் आइए अपने கொடுப்போமா? आप को परमेश्वर की ओर अर्पण करें நாம் ஜெபிப்போம். आइए हम दुआ करें நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், प्यारे ஸ்தோத்திரிக்கிறோம். प्रभु सुंदर समय के लिए धन्यवाद करते हैं மாசில்லாத சுத்தமான பக்தி உள்ளவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீரே, உம்மை हे पवित्र துதிக்கிறோம். आत्मा आपने हमें सिखाया कि निष्कलंक बनकर एक भक्ति में बनना है ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் கரைபடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படியா எங்களுக்கு உதவி செய்யும்படியா और हम நாங்கள் चाहते हैं ஜெபிக்கிறோம். इस दुनिया में हम निष्कलंक बने रहे परमेश्वर உலக சிந்தைக்குள்ளா நாங்கள் இருப்போமானால் கேடுகள் எங்களுக்கு வரும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே. अगर ये संसार की चिंता में हम बने रहेंगे तो वो हमें गलत ओर की ओर ले அந்த जाती है சிந்தனையில நாங்கள் இருக்காதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. गलत सोच में हम खींचे चले ना जाए இந்த உலக சிந்தையிலிருந்து நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை திரும்படியாய் பலன் திரும்படியாய் ஜெபிக்கிறோம். सोच के खिलाफ हम कदम रखने वाले அநேக தேவ பக்தர்கள் அப்படியா எதிர்த்து நின்று அவருடைய வாழ்க்கையை अनेक வாழ்ந்திருக்கிறார்கள். देव परमेश्वर के भक्त जो थे जिन्हें हमें देखा कि उनके खिलाफ रहे वो தேவ அன்பினாலே கிறிஸ்துவின் சிலுவை குறித்து பரிசுத்த ஆவியினாலே வேத வசனத்தின் மூலமாக இந்த உலக ஆண்டவரே காரியங்களிலிருந்து சிந்தனைந்து நாங்கள் எதிர்த்து நிற்க கிருபை தருவீராக. प्रभु आपके कलाम के द्वारा उस क्रूस के द्वारा हमें इस सोच के खिलाफ आउट खड़े होने के लिए प्रभु मदद करें இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியா நாங்கள் और ஜெபிக்கிறோம். इसमें से आप हमें छुटकारा दीजिए இந்த கால வேளைகளை மறுபடியும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, दोबारा हम अपने आप को सौंपते हैं परमेश्वर எங்களை நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை ஆண்டவரே ஒரு முறையாய் கழுவி சுத்திகரிக்கும்படியா நாங்கள் हम अपने ஜெபிக்கிறோம். आप को झुकाते हैं कि प्रभु तू हमें साफ कर शुद्ध कर கரைவிடாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். दोष सहित और निष्कलंक जीवन जीने के लिए मदद कर மெய்யான பக்திக்குள்ளா நாங்கள் கடந்து செல்ல உதவி और செய்யும். सच्ची उस भक्ति में हम बढ़ते रहें இயேசுவின் நாமத்துக்கு எங்கள் ஜீவனுள்ள प्रभु यीशु பிதாவே, मसीह के नाम से हम मांगते हैं आमीन. आमीन हे मेरे मन यहोवा को धन्य कहे और जो कुछ मुझ में है वह उसके पवित्र नाम को धन्य कहे. हे मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को ना भूलना. अब प्रभु यीशु मसीह के अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे. आमीन आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दें தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் யூடியூப் மூலமாக கேளுங்கள். लगातार आप परमेश्वर के इस वचन को YouTube के द्वारा सुनिए எவ்விதமான ஜெப குறிப்பா இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். कोई आपका प्रेयर पॉइंट हो सकता है तो आप बता सकते हैं டெலிபோன் நம்பர் மற்றும் இமெயில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. टेलीफोन नंबर ईमेल आईडी सब दिया गया है இதன் மூலமா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். आप इस द्वारा जो है हमसे संपर्क कर सकते हैं உலகெங்கிலிருந்து பார்க்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். संसार के हर जगह से देखने वाले आप सबको मैं अपने मन से आप सबको जो है धन्यवाद देता हूँ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष दें